இந்த திரைப்படம் 15 வயது சிறுவனான பிரவீன் என்பவனைச் சுற்றியே நகர்கிறது. அவன் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வருகிறான். அந்த வயதிற்கு உரிய துடிப்பும் தான் ஒரு பெரிய ஆள் என்ற எண்ணமும் அவனிடம் அதிகமாக இருக்கிறது. பள்ளி மாணவர்களிடையே அவன் ஒரு ரூடியைப் போல வலம் வருகிறான். தன் பெற்றோரை சற்றும் மதிக்காமல் எப்போதும் திமிராக பேசுவதும் ஆசிரியர்களுக்கு அடங்காமல் இருப்பதும் அவரது வழக்கமாக இருக்கிறது. தனது நண்பர்கள் குழுவில் அவன் ஒரு தலைவனைப் போல செயல்படுகிறான். அதே வகுப்பில் படிக்கும் பிரேஷிகா என்ற பெண்ணின் மீது பிரவீனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. பிரேஷிகாவும் அவனை விரும்புகிறாள். ஆனால் வெளியில் சொல்லாமல் மறைக்கிறாள். ஒரு கட்டத்தில் பள்ளியில் ஏற்படும் சில நகைச்சுவையான மோதல்களுக்கு பிறகு இருவரும் தங்கள் காதலை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் காதலிக்கத் தொடங்குவது வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களுக்கு, குறிப்பாக அனிக்ரகா மற்றும் சாய் நவ்யா ஆகிய 2 பெண்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறது. பிரவீன் மற்றும் பிரேஷிகாவை எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஒருமுறை பிரேஷிகா ஒரு வார காலம் வெளியூர் செல்ல நேரிடுகிறது. அவள் இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் பிரவீன் சோனல் என்ற பெண்ணுடன் பழகத் தொடங்குகிறான். பிரேஷிகாவிற்கு தெரியாமல் சோனலுடன் நெருக்கமாக பழகி அவளை ஏமாற்றத் துணிகிறான். பள்ளியின் ஆண்டு விழா நடனத்தின் போது பிரேஷிகா திடீரென்று வந்து பிரவீனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறாள். ஆனால் அங்கே சோனலுக்கும் பிரவீனுக்கும் இடையே இருக்கும் நெருக்கத்தைக் கண்டு அவள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைகிறாள். இதனால் அவர்கள் காதலில் விரிசல் ஏற்படுகிறது. சோனலுடனான தொடர்பை துண்டிக்கும்படி பிரேஷிகா கூறுகிறாள். பிரவீன் அதற்கு சம்மதித்தாலும் சோனலை நேரில் சந்திக்கும் போது அவளை பிரிய மனமில்லாமல் கட்டிப்பிடிக்கிறான். இதை பிரேஷிகா பார்த்து விடுகிறாள். உண்மையில் சோனல் என்பவள் அனிக்ரகா மற்றும் சாய் நவ்யாவின் தோழி என்பதும் பிரவீனை பிரேஷிகாவிடமிருந்து பிரிக்க அவர்கள் போட்ட நாடகம் இது என்பதும் தெரிய வருகிறது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் பிரவீனின் தந்தை உன்னிகிருஷ்ணன் முன்னிலையிலேயே நடக்கிறது. தன் தந்தை தன்னை தண்டிப்பார் என்று பிரவீன் அஞ்சுகிறான். ஆனால் அவர் அமைதியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இதனால் ஆத்திரமடையும் பிரவீன் சோனலை பழிவாங்க நினைக்கிறான். பள்ளி சுற்றுலாவின் போது அவளை துன்புறுத்துகிறான். இதைக் கண்ட வகுப்பு தலைவி கனகவல்லி பிரவீனை தட்டி கேட்கிறாள். ஆரம்பத்தில் எதிரிகளாக இருக்கும் கனகவல்லியும் பிரவீனும் பிறகு நெருங்கிய நண்பர்களாக மாறுகிறார்கள். கனகவல்லி பிரவீனின் பெற்றோருடன் காட்டும் அன்பும் அக்கறையும் பிரவீனை அவள் மீது காதல் கொள்ள வைக்கிறது. இதற்கிடையில் தன் மகன் தன்னை விட கனகவல்லிக்கு முக்கியத்துவம் கொடுப்பனோ என்று பிரவீனின் தாய் சரோஜா கவலைப்படுகிறாள். கனகவல்லியும் தன்னை விரும்புவதாக தவறாக எண்ணும் பிரவீன் நண்பர்களின் தூண்டுதலால் அவளிடம் காதலைச் சொல்கிறான். ஆனால் கனகவல்லி அதை மறுத்து தான் அவனை ஒரு நண்பனாக மட்டுமே பார்ப்பதாக கூறிவிடுகிறாள். இதனால் பிரவீன் மனமுடைந்து போகிறான். அதே நேரத்தில் தன் நண்பர்களை தாக்கிய சித்தார்த் என்ற மாணவனுடன் பிரவீன் கடுமையாக போரிடுகிறான். இந்த பிரச்சனை தலைமை ஆசிரியர் வரை செல்கிறது. அனைவரையும் பள்ளியை விட்டு நீக்கப் போவதாக அவர் எச்சரிக்கிறார். தன் மகனின் எதிர்காலத்தை எண்ணி சரோஜா கெஞ்சுகிறார். அந்த மன அழுத்தத்தால் அவருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. இதற்கு காரணம் பிரவீன் தான் என்று தந்தை உன்னிகிருஷ்ணன் அவனை கடுமையாக சாடுகிறார். தன் தவறை உணர்ந்த பிரவீன் மனமாற்றம் அடைகிறான். அப்போது கனகவல்லி அவரிடம் ஒரு சவால் விடுகிறாள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றால் அவரது காதலை ஏற்பதாக சொல்கிறாள். அந்த சவாலை ஏற்று பிரவீன் கடுமையாக படிக்கிறான். தேர்வில் அவன் தேர்ச்சி பெற்றது மட்டுமன்றி மாநில அளவில் 9வது இடத்தை பிடித்து சாதனை படைக்கிறான். வெற்றிக்கு பிறகு கனகவல்லியை சந்திக்கும் பிரவீன் அவளது காதலை நிராகரிக்கிறான். நிபந்தனைகளுடன் வரும் காதல் உண்மையானது அல்ல என்றும் தான் தேர்வில் தோற்றிருந்தால் அவள் தன்னை தள்ளி வைத்திருப்பாள் என்றும் கூறுகிறான். தன் தாய் மற்றும் தந்தை ஒருவருக்கொருவர் காட்டும் தூய்மையான அன்பே சிறந்தது என்பதை அவன் உணர்கிறான். தான் காயப்படுத்திய பிரேஷிகா உள்ளிட்ட அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறான். பெற்றோர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு இளைஞன் தனது பொறுப்புகளை உணர்ந்து பக்குவமடைவதோடு நிறைவடைகிறது.